ஒத்துழைக்கல. அவங்க அதில் பலன்ற மாதிரி தோணுது. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் வந்து 100 நாள் வேலையெல்லாம் முழுமையாக வழங்கப்படல. சென்ற ஆண்டு 42 லட்சம் மேண்டேட்ஸ் முழுமையாக 100 நாட்களோட வேலை நாட்கள் 48 லட்சம் மேண்டேட்ஸ் வந்து பணி செஞ்சுருக்காங்க புதுச்சேரி, காரைக்காலில். அப்போ அது டிஆர்டிஏ போன்ற துறைகளில் வந்து பணிபுரிந்த அதிகாரிகள் வந்து ஒழுங்காக அதனுடைய பயன்களை மத்திய அரசுடைய 100%, ஏன்னா நம்முடைய ஸ்டேட்டுடைய ஸ்பான்சர்ஷிப் ஒன்றுமே கிடையாது டிஆர்டிஏவை பொறுத்த வரைக்கும். இந்த 100 நாள் வேலைக்கான பணம் முழுவதையும் வந்து மத்திய அரசு கொடுக்குது. கிராம பகுதியில் இருக்கின்ற 108 கிராம பஞ்சாயத்துகளிலே இந்த 100 நாட்கள் வேலையானது தொடர்ந்து இன்று வரை சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஏறத்தாழ நம்ம 300 கோடி ரூபாய்க்கு போல் மத்திய அரசு அதுக்கான நிதி வழங்கியிருக்குது. அது எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ ரோடு போகிறதுக்கு இப்போ ஏறத்தாழ நிறைய நிதியை வந்து மத்திய நிதி அமைச்சர் ஒதுக்கியிருக்காங்க. நம்மகிட்ட மேம்பாலம் கட்டுறதுக்கான பணியில் கூட 3 ஆண்டுகளாக ஒரு திட்ட அறிக்கை ரெடி பண்ணி இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கல. இந்த அரசு மட்டும் எடுத்து ஒரு முயற்சியை வெற்றி பெற வைக்க முடியுமான்னா கஷ்டம். கடந்த 3 ஆண்டுகளிலே இருந்த தலைமைச் செயலர்கள் அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இந்த அரசு தேக்க நிலையை எட்டியிருந்தது. இப்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலர் மிகவும் பாசிட்டிவாக இருக்காங்க. அரசுக்கு தேவையான திட்டங்களும் மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்து அதற்கு முன்னுதாரணமாக சென்ற முறை தலைமை செயலர் செய்த தவறுகளை சரி செய்து இப்பொழுது புதுச்சேரி அரசு நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கான வழிவகையினை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் வந்து எல்லாம் சரி செய்து மத்திய அரசில் இப்போ நம்மளுடைய தலைமை செயலர் போய் மத்திய அரசில் எல்லா உதவியும் கேட்குறாங்க. அதற்கான பணியையும் ஒப்புதல் வாங்கிட்டு வராங்க. இப்போது இருக்கின்ற தலைமைச் செயலர் புதுவை அரசிற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கின்ற காரணத்தால் இனிமேல் நடைபெறுகின்ற அத்தனை பணிகளும் வேகமாக நடைபெறும். நீங்கள் கேட்ட கடன் தள்ளுபடிக்கான வேலையும் இந்த முறை அதுக்கான அரசு அதிகாரிகள் முயற்சி எடுத்துன்னு இருக்காங்க. கடன் தள்ளுபடியில் வட்டி தள்ளுபடி கேட்கறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அவர் தான் சிஎஸ் 13 மாதத்தில் மாற்றணுமே. தலை ஒழுங்காக சரியாக இருந்தால் வாழெலாம் சரியாயிடும். இப்போ எல்லா வாழும் ஒழுங்காக இப்போ எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. இல்லை, நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்கு இல்லை, நிர்வாகத்தை சரி பண்ணுவதில்லை. தலைமைச் செயலர் ஒரு ஆட்சியினுடைய அரசு திட்டங்கள் வந்து செயல்படணும்னா எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த அரசினுடைய தலைமைச் செயலர் தான் வந்து நிர்வாக செயலராக இருக்காங்க. அப்படி இருக்கின்ற போது அந்த நிர்வாக செயலர் வந்து மக்களுக்கான திட்டங்களையும் அரசிற்கான திட்டங்களையும் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதால் மட்டும்தான் ஒரு அரசு நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். அதை தற்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலாளர்கள் மிக சிறந்த முறையில் செய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்த 2 ஆண்டு காலமும் சிறந்த ஒரு நல்ல மக்கள் நலத்திட்டங்களையும் புதிய அரசு நினைக்கின்ற அத்தனை முயற்சிகளும் இப்போ பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 4000க்கு மேற்பட்ட காலி பணிகள்லாம் நிரப்பப்பட்டிருக்குது. அத்தனை பணியிடங்களும் தலைமைச் செயலரோட ஒத்துழைப்போடு தான் நடந்துன்னு இருக்குது. அதில் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் அத்தனை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இலவச அரிசி போடுவதற்கான பணியும் தலைமைச் செயலர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதுக்கான டெண்டர் கோரப்பட்டு அதுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது போன்று அரசு எடுக்கின்ற கொள்கை முடிவுகளுக்கு ஒத்துழைக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்ற போது அரசனுடைய திட்டங்கள் அத்தனையும் மக்களிடத்தில் சென்றடையும். என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் மிக விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அந்த எம்எல்ஏ தான் கேட்கணும். சபாநாயகர்கிட்ட சொல்லிட்டு போலையே. அவங்க கட்சி தலைவரை அவங்க பார்க்க போயிருக்காங்க. அதில் என்ன பாதிப்பு இருக்கு? சுயேட்சை போனாலும் அது இந்த அரசுக்கு தெரியாது. சபாநாயகர் கட்டுப்பாட்டில் சட்டப்பேரவையில் இருப்பாங்க. வெளியில் அவங்க இருக்கும்போது ஏன் இருக்கணும்? சட்டப்பேரவைக்குள்ள அவங்க வந்து சபாநாயகர் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. ஆட்சிக்கு என்ன பாதிப்பு இருக்கு? 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது சிறந்த முறையில் செயல்படும்.
அவங்க டிமாண்ட் அங்கே சொல்ல போயிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன அவங்க டிமாண்ட் சொல்ல நியாயமானன்னு சொல்ல, அவங்க டிமாண்டை கட்சி தலைமையிட்ட சொல்ல போயிருக்காங்க. அதை அவங்க சேர்த்து முடிவு எடுப்பாங்க பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம். அதே போட்டு சென்ற முறையே சொல்லியிருந்தால் காகிதமில்லா பட்ஜெட், காகிதமில்லா சட்டப்பேரவை அதை உருவாக்கும் விதமாக மத்திய அரசானது 8,14,00,000 வழங்கியிருக்காங்க புதுச்சேரிக்கு. காகிதமில்லா சட்டப்பேரவை பண்ணின்னு இருக்கோம். எல்லாம் காகிதமில்லா பட்ஜெட் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் முறையில் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டு அது முழுமையாக வந்து செயல்படுத்துவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா வேலை நடந்துருக்குது உள்ள சட்டப்பேரவையில். அது முடிஞ்சால் அந்த 2ஆம் தேதிக்குள்ளே முடியுமான்னு தெரியல. அது முடிச்சிடும். 8,16,00,000 மத்திய அரசு முழுமையாக வந்து கிராண்ட் நைட் கொடுத்து அதை பண்ணுறாங்க. காகிதமில்லா சட்டப்பேரவை இலவசரி 270 கோடி ரூபா, 70 கோடி துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. டெண்டர் கோரப்பட்டுள்ளது.